சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் மீட்பு பணிகள் 4வது நாளாக நீடிக்கிறது. இடிபாடுகளை தோண்ட தோண்ட சடலங்கள் எடுப்பதால் பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தலைநகர் நேபிடா, சாகைங் உள்ளிட்ட 6 மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. கட்டிடங்கள் உருக்குலைந்து இடிபாடுகள் குவியலாக கிடக்கிறது. இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியுள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளில் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். காயமடைந்தவர்களால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் பல பகுதிகளில் தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிலநடுக்கத்தால் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மின்சாரம், தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமான உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் மியான்மரில் பல பகுதிகளுக்கு உதவிகள் சென்றடைவது தடைப்பட்டுள்ளது. மியான்மரில் கடுமையான மருந்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சரிந்து விழுந்த காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.